ஆக்சுவலா நான் வந்துட்டு எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே கம்பேர்ட் வீடியோன்னு சொல்லிட்டு ஃபியூ டேஸ் முன்னாடி போட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு ஏகப்பட்ட டிஎம்ஸ் வந்துருந்துச்சு. அதுல செம்ம ஃபன்னா இருந்ததெல்லாம் மட்டும் நான் சொல்றேன் கேளுங்க. நிறைய பேர் என்ன பேசியிருந்தாங்கன்னா, அம்பானி காசு கொடுத்ததுனால தான் மும்பை வந்துட்டு இத்தனை டைட்டில் அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அம்பானி காசு கொடுத்ததாவே வச்சுக்கோங்க. மும்பை 3 ஃபைனல் வந்து சிஎஸ்கே அகைன்ஸ்டா ஆடி இருக்காங்க. அம்பானி காசு கொடுத்தாருன்னா அதை வாங்கினது சிஎஸ்கே. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா நாங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ப்பா. அப்படி இல்ல சிஎஸ்கே காசு வாங்கினா அம்பானி காசு தரல, இதுக்கு மேல இதை பத்தி புலம்பாதீங்க, ஓகேவா? இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? சிஎஸ்கே தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்சைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா 2 சீசன் ஆடாமலே நாங்க 5 கப் அடிச்சிட்டோம். 2 சீசன் ஏன் ஆடல? நாங்க எல்லாரும் சேர்ந்து பெட்டிஷன் கொடுத்தோமா? இல்ல நீங்க ஆடாதீங்க 2 வருஷம் ஆனீங்கன்னா மத்த டீமால ஜெயிக்க முடியல அப்படின்ட்டு. இல்ல நீங்க வந்துட்டு இல்ல இந்த வருஷம் 2 வருஷம் நாங்க ஆடல, மத்த டீம்ஸ் ஆடி ஜெயிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போனீங்களா? சீட்டிங் பண்ணி பேன் ஆனீங்கடா 2 வருஷம், ஓகேவா? சீட்டிங் பண்ணி சீட்டர்ஸா இருந்து 2 வருஷம் பேன் ஆனாங்க. அதனால தான் வந்து சீட் பண்ண ஒரே ரீசனால தான் 2 வருஷம் பேன் பண்ணாங்க. அதனால தான் 2 வருஷம் வெளில போனாங்க. அதை வந்து லைக் பெருமையா சொல்லக்கூடாது, அசிங்க பண்ணணும் சீட் பண்ணதுக்கு. உடனே என்ன சொல்றீங்கன்னா 18 வருஷமா கப்படிக்கல, 18 வருஷமா கப்படிக்கல. 18 வருஷமா கப்படிக்கலனாலும் நேர்மையா தோத்துருக்கோம். சீட்டிங் பண்ணி 2 வருஷம் வெளில போய் உட்காரல, பேன் ஆகி, ஓகேவா? ஆர்சிபி 18 வருஷமா கப்படிக்கல, அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். 2 வருஷம் வந்து வெளில போய் உட்காந்தீங்களே, சீட்டிங் பண்ணி தான் வெளில போய் உட்காந்தீங்கன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா உங்களால? அப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சா மட்டும் கப் இல்லைன்னு ட்ரோல் பண்ணுங்கடா.